ஓம் தினகராய நமக, ஓம் பாஸ்கராய நமக, ஓம் ஜோதிஸ்வரூபாய நமக, ஓம் நமோ சூரிய நாராயணாய நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆவணி மாதத்திலே 3 பிரதோஷங்கள், அதாவது பொதுவாக 2 பிரதோஷம் வருவது இயல்பு. இந்த ஆவணி மாதத்திலே சூரிய பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். சிம்ம ராசிக்கு அற்புதமான யோகம். அது மட்டுமல்ல, இந்த ஆவணி மாதத்திலே 3 பிரதோஷம், அதாவது 3 பிரதோஷம் சில மாதங்களிலே வரும். அதிகமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த 3 பிரதோஷத்தில் சனி மகா பிரதோஷம் 2 வருகிறது. அதாவது சனி பிரதோஷம் 1, மற்றொன்று சனி பிரதோஷம், அடுத்தது ஆதிவார பிரதோஷம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த 3 பிரதோஷமும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பது பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆவணி மாதத்திலே சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று 7ஆம் இடத்தை பார்ப்பதும், குரு பகவானுக்கு 4ல் அமர்ந்து 10ஆம் இடத்தில் குருவும் செவ்வாய் அமர்ந்திருப்பது அற்புதமான ஒரு பதவி, ஒரு பட்டம், புகழ், செல்வம், செல்வாக்கு, அரசியலில் யோகங்கள், எதிரியை ஓட ஓட விரட்டி அடித்தல், நல்ல புகழ் உச்சிக்கு செல்லுதல், தொழிலில் நல்ல உயர்ந்த நிலை அடைதல், கல்வியில் மேன்மை அடைதல், சொத்து வாங்குதல், வாகனம் வாங்குதல், அனைத்தையும் வாரி வாரி தரப்போகிறது. பொதுவாக பிரதோஷம் அற்புதமாக அமைகிறது. ஏனென்றால் இந்த சிம்ம ராசியிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்ற போது 3 பிரதோஷங்கள், பொதுவாகவே ஜோதிடத்திலும் சரி சான்றோர்களும் மல மாசம் என்று கூற, ஒரு மாதத்திலே 2 அமாவாசை வந்தால் அதை மல மாதம் என்று சில சுபகாரியங்களை தவிர்ப்பார்கள். ஆனால் பிரதோஷம் 3 வருவது நல்ல ஒரு யோகம். இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன யோகங்களை தரப்போகிறது பின்வரும் வீடியோக்களில் பார்க்க உள்ளோம். இன்று நாம் காண உள்ளது சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறது. சிம்ம ராசி என்பதே என்ன சார், 10ல் குரு பதவிக்கு பங்கம் என்று பதவியில் உள்ளவர்களும், உயர் பதவியில் இருப்பவர்களும், அரசியல் உள்ளவர்களும், அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களும், தனியார் துறையில் உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கும் சின்ன சார் இப்படி கொஞ்சம் சோதனை காலமாக உள்ளதே, சற்று பின்னோக்கி உள்ளதே என்று நினைக்கிறீர்களா? கவலையே வேண்டாம். சிம்மராசி என்பதே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அமர்கிறார். பொதுவாக பெரிய கிரகங்கள், அதாவது பெரிய கிரகம்னா வருடம் 2.5 ஆண்டு சனி பகவானும், ஓராண்டு குரு பகவானும், 1.5 ஆண்டு ராகு கேதுக்களும் பெரிய, அதாவது நீண்ட நாள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கின்றதை கூறுவார்கள். ஆனால் மாதாந்திர கிரகங்களும் யோகங்களை அள்ளித்தரும், அதிர்ஷ்டங்களை வாரித்தரும், புகழை அள்ளி கொடுக்கும், பட்டங்களை கொடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி பெறும். ஏனென்றால் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். பொதுவாகவே இந்த ஆவணி மாசத்திலே சூரிய பகவானின் அருள். அது மட்டுமல்ல, இந்த பிரதோஷம் யாருக்குரியது? சிவபெருமானுக்குரியது. சிவபெருமானின் கடாட்சம் பெற்றதான் சூரியன். அந்த சூரியனின் ராசியான சிம்ம ராசியிலே சூரிய பகவான் அமர்வது எதிரிகளை ஓட ஓட விரட்டும். நீங்கள் இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் என்னடா என்று பிரசித்தீர்களா? உங்கள் ராசிக்கு 12ல் இருந்தார். யாரு? சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 17/8/2024 முதல் உங்கள் ராசியிலே அமர்ந்து கம்பீரத்தோடு ஆட்சி பெறுகிறார். இது அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை வாரி வாரி தரும். ஏனென்றால் சூரியனை எதிர்த்து நிற்பவர் யாரும் கிடையாது என்று கூறுவார்கள் பொதுவாக. அதே போல் 10ஆம் இடத்திலே செவ்வாயோடு சேர்ந்து குரு இருப்பது இது குருமங்கள யோகம் என்று கூறுவார்கள். அந்த குருமங்கள யோகம் 10ஆம் இடத்தில் அமருது. அதாவது ஒரு ராசிக்கு, உங்கள் ராசிக்கு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 10ஆம் இடத்திலே சூரியனோடு குரு பகவானும் செவ்வாய் சேர்ந்திருப்பது நல்ல பதவியை தேடித்தரும். அரசியல் உங்களுக்கு விட்டு போன பதவிகள் தேடி வரப்போகிறது. உங்களை எதிர்த்து நின்றவர்கள் உங்களிடம் பணிந்து போவார்கள். உங்களை கண்டதும் எல்லோரும் அஞ்சி ஓடுவார்கள். ஏனென்றால் இதுவரை உங்களிடம் பதவி இல்லை என்று இருந்தது. இப்போது பதவிக்கான காலம் வந்துவிட்டது. அதே சமயம் புகழும் வரப்போகிறது. உத்தியோகஸ்தருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு துணிச்சலான ஒரு எந்த எடுத்தாலும் வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்பையும், வாகனங்களும் அள்ளி தரப்போகிறது. மேன்மை அடைப்போகின்ற நாளாக இது இருக்கிறது. எதை தொட்டாலும் வெற்றி. பொதுவாக நீங்கள் நீண்ட நாள் திட்டம் போட்டிருந்தீர்கள், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று. அதை நீங்கள் இந்த ஆண்டு வெற்றிகரமாக, அதுவும் இந்த ஆவணி மாதத்திலே பிரதோஷ நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் சிந்தனை செய்து அதை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஒரு காலமாக அமைகிறது. மேலும் இந்த மாதத்திலே மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது. பொதுவாக
சிம்ம ராசிகள் விநாயகப் பெருமானின் கடாட்சம் அதிகமாக கிடைக்கும் என்று கூறுவார்கள். இந்த மாதத்திலே ஆவணி மாதத்திலே உங்களுக்கு வரப்போகிறது என்னன்னு கேட்டால் மகா சங்கட சதுர்த்தி வருகிறது. இந்த மகா சங்கட சதுர்த்தியும் அதே போல் விநாயகரின் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி என்று கூறுவார்கள், அதுவும் வரப்போகிறது. இது பாருங்க, இந்த மாசத்திலே அற்புதமான சில நன்மைகளாக நடைபெறுகிறது. இந்த சிம்ம ராசிக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்க உங்கள் சொல்வாக்கு எங்கு சென்றாலும் அது வெற்றியை தரும். உங்களை கண்டு ஏதாலும் பேசியவர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். உங்களின் தயவை நின்று இருக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. எதை தொட்டாலும் ஜெயம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சிங்கம் தான் ராஜா, நவகிரகத்தில் இருந்தால் நடுவில் சூரியன் தான் ராஜா. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்வாக்கு எங்கு சென்றாலும் மேலோங்கும். அதே போல் வீடு கட்டி பாதியில் நின்றிருந்தாலும் அதை எப்படி பூர்த்தி செய்வது என்று நினைக்கிறீர்களோ அது இப்போது நல்லபடியாக கட்டி முடிக்கலாம். சுபகாரியக்கு தடையாக இருக்கிறது என்று அஞ்ச வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று நிற்கிறார். சில பேர் சொல்லுவாங்க 7ஆம் இடம் கண்டகச்சனி என்று. ஆனால் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் ஆட்சி பலம் பெற்று நிற்பது நல்ல ஒரு ஆதாயத்தையும் திருமண தடையை போக்கும். 10ஆம் இடத்திலே செவ்வாய் சேர்ந்திருப்பதனால் மாடி வீடு கட்டுவதும் 4 சக்கர வாகனம் வாங்குவதும் உயர் பதவிக்கு செல்வதும் அரசாங்க துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவி கிடைப்பதும், நீங்கள் என்ன எதிர்பார்த்திருந்தாலும் அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கடன் சுமை குறையும். நீங்கள் அடுத்தவர்களுக்கு வட்டி கட்டியது போய் அந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்களை சுற்றி 10 பேர் எப்போதும் இருப்பார்கள். சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி 10 பேர் இருப்பார்கள். உங்களுக்கு எதிர் வீடு சற்று சிறப்பாக இருக்காது. ஏன்னா சிம்மராசினால அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று நிற்பதனால் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் கூட்டாளிகள் மூலியமாக வர வேண்டிய வரவு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு இருக்கும். கூட்டு தொழில் செய்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் மாறி நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அரசியலில் மட்டுமல்ல, நீங்கள் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தாலும் அந்த வழக்கில் வெற்றி பெற்று ஜெயத்தை தேடி தரப்போகிற இந்த ஆவணி மாதத்திலே 3 பிரதோஷம் வருவது, சனி பிரதோஷம் 2, 1 ஆதிவார பிரதோஷம், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் வருவதனால் இந்த நாட்களிலே சிவாலயம் சென்று வழிபட்டால் உங்களுக்கு மேலும் நல்ல ஒரு யோகத்தை அடையலாம். அது மட்டுமல்ல, விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்திலே, மகா சங்கட சதுர்த்தியும் இந்த மாதத்திலே வருவது மட்டுமல்ல, கோகுலாஷ்டமி இந்த மாதத்திலே வருகிறது, திருவோணமும் இந்த மாதத்திலே வருகிறது. இந்த மாதத்திலே சுப நாட்கள் அனைத்துமே இந்த சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு யோகங்களையும் ஆதாயங்களையும் தேடி தருவதில் அச்சமில்லை, ஐயமில்லை. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் நடந்தாலும் சரி, ஆனால் உங்களிடத்தில் உள்ள ஒன்று சோம்பேறித்தனத்தை விட்டு விடுங்கள். ஏனென்றால் இந்த முயல் ஆமை கதை போல் வேகமாக ஓடிய முயல் எங்கு நின்று பின்னாடி தானே வருது ஆமை அப்படின்பதை விட்டு தள்ளி நீங்கள் துணிச்சலோடும் விழிப்போடும் என்றால் உங்களை வெல்ல யாரும் இல்லை. காட்டில் இருந்தாலும் சிங்கம் தான் ராஜா, நவகிரகத்தில் இருந்தாலும் சூரியன் தான் ராஜா. நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் தான் சிம்ம ராசிக்காரர்களே ராஜா. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதத்திலே 3 பிரதோஷங்கள் எல்லோரும் சென்று சிவபெருமான வழிபாடு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.